வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் ராஸ்கல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 அதோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் நீங்கள் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் லைவ் பண்ணிருக்காங்க. அப்பலாம் நான் இதை வந்து நம்ம சேனலில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சீரீஸ் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ சிட் பேக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் கைஸ். இனிமேல் நமக்கு ஆர்டிஆர் சீரீஸ் நம்ம சேனலில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு டச் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுகிறாரு, இவர் தான் கேங் லீட்ரு. ஸோ இந்த கூட்டம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிற ரீசன் எல்லாமே இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவாங்க. ஸ்னோ அதிகமாக இருக்குது. இவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பனிப்பிரதேசம். இவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க கேங்கில். இதுதான் நம்ம ஹீரோ. இவர் பேர் வந்து ஆர்த்தர் மோர்கன். ஓகே, இவர்கிட்ட தான் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஷெல்டர் தேவைப்படுது. இப்போ இவங்க வந்து ஒரு போகிற கேங் மாதிரி. ஸோ இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறனால இவங்களுக்கு சொந்தமாக வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் ஷெல்டர் தேடிட்டுருக்காங்க. ஆல்ரெடி இருந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகிருக்கும். இவங்க வந்து ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டம். ஸோ வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆனதுனால அங்கேருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டுருக்காங்க. பட் வழியில் இவங்களுக்கு ஷெல்டர் எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்து இப்போ சாப்டர் 1 வந்து இவங்க வந்து ஷெல்டர் தேடுறாங்க. நம்ம ஆர்த்தர் மோர்கன் தான் வந்து அந்த ஷெல்டருக்கு வந்து ஒரு பிளேஸை பார்த்துருக்காரு. பிளேஸை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்மளோட கேங் மெம்பர்ஸை லீட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் தங்க போகிறோம். இது வந்து ஒரு ஓல்டு மைனிங் வில்லேஜு, அபேண்டன் ஆன ஒரு மைனிங் வில்லேஜு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ வந்து அட்டி போட போகிறோம். யாரை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்ம கேங் மெம்பர் டேவி அப்படின்னு ஒருத்தர் இறந்துருப்பார். அவர் தான் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அவரோட இறுதி சடங்கு நடக்கிறதுக்காக இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம கேங் லீடர் வந்து பேசுவார். நம்ம கேங் லீடர் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டச்சு. இங்கே இருக்க ஒவ்வொரு கேங் மெம்பர்ஸோட நேமுமே அவங்களோட ஸ்டோரி மூவ் ஆகும்போது நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஹீரோ பேர் ஆர்த்தர் மோர்கன், நம்மளோட கேங் லீடர் பேர் வந்து டச்சு. ப்ளஸ் வந்து பியர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து இங்கே சமையல் வேலையெல்லாம் செய்வார். அவர் வந்து புச்சர் அப்படின்வாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ இறுதி சடங்குக்கான அந்த ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்பீச் கொடுத்துட்டு நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கோம். நமக்கு வந்து இப்போ ஷெல்டர் கிடச்சிருச்சு. கொஞ்ச நாள் நம்ம இங்கே இருக்க போகிறோம். நமக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து கஷ்டமான நாளாக இருந்தது. நம்ம வந்து இந்த இடத்துல ஷெல்டரை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுட்டுக்கான தேவைக்காக நம்ம வந்து வெளியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறோம். அதுவரையும் இங்கே உள்ள எல்லாமே கொஞ்சம் கதகதப்பாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம நிலைமையை நம்ம மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஸ்டோரி மூவ் ஆகுது. நம்ம ஆர்த்தர் ஃபேஸ் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இந்த கேம் முடியும் போது ஆர்த்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் டச்சுக்கு பக்கத்தில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஹொசியா. ஓகேங்களா, எல்லாம் பனியாக இருக்குது. இங்கே லைட்டும் இல்லாதனால தான் கையில் வந்து லேண்டன் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து வெளியே வந்து உணவு தேவைக்காக போயாகணும். ஸோ அதை ஸ்கவுட் பண்ணுறதுக்காக 2 பேரை வந்து டச்சை அனுப்பியிருக்காப்புல ஆல்ரெடி. மைக்கான் ஜான் வந்து அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் சான் அப்படிங்கிற ஒருத்தரையும் வந்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம இப்போ வந்து இந்த இறுதி சடங்கு இந்த விஷயமெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உணவு தேவைக்காக வெளியே போகிறோம். நம்மளோட கேங் லீடர் கூட எல்லோரும் வலிமையாக இருங்க, மனசை வந்து தைரியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டச் வந்து வெளியே கிளம்ப போகிறாப்புல. இப்போ டச் கூடவே சேர்ந்து நம்மளும் போவோம். இந்த ஸ்னோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் பற்றி நீங்கள் கேள்விப்படலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கான கேமு. நம்ம பிஎஸ்ஆர் இருக்கட்டும், பிசிஆர் இருக்கட்டும், நீங்கள் எதில் ஆடினீங்கனாலும் இந்த ஆர்டிஆர் 2 அப்படிங்கிற கேம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம போகும்போதே பாருங்களேன், அந்த ஸ்னோ எஃபெக்ட்டு, அந்த விண்டோட சவுண்டு, அப்புறம் ஸ்னோவில் அந்த கால் தடம்லாம் பதியறது,
நம்ம மேலே ஸ்னோ ஒட்டுறது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டச் கூட நம்ம மூவ் பண்ணி போகிறோம். நமக்கு இப்போ தான் வந்து கேமை சொல்லித்தராங்க. எப்படி வந்து நம்ம கேங் மெம்பர்ஸோடு அப்படியே மேட்ச் பண்ணி போகிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே மேட்ச் பண்ணி போவோம். இப்போ வந்து சாப்பாடு தேவை, அதுதான். ஏன்னா கேங் மெம்பர்ஸ் எல்லாமே பசியில் இருக்காங்க. நம்ம லேடிஸ்லாம் மேக்ஸிமம் வெளியே போய் எதுவும் வந்து உணவு தேவையெல்லாம் வந்து பூர்த்தி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து உள்ளே இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்ம கேம்பில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்து இந்த பண தேவையோ உணவு தேவையோ அதுக்கு வந்து நம்ம தான் வெளியே போவோம், நம்ம தான் சம்பாதிப்போம். ஸோ வந்து அதுக்காக நம்ம இப்போ நம்ம கேங் லீடரோடு போயிட்டுருக்கோம். ஸோ கேங் லீடருக்கு நமக்கு ரொம்பவே முக்கியம். அவர் இருந்தால் தான் வந்து கேங் வந்து நல்லபடியாக வந்து கைடாகி போகும். ஸோ அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் நம்ம ஒன் ஆஃப் த டியூட்டி. ஸோ அவர் கூடவே நம்ம இருக்க போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம அனுப்பியிருக்கோம் இல்லையா, வெளியே வந்து ஃபுட்டு இந்த தேவைக்காக. ஸோ அவங்களையும் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். நம்மளும் தேடுறோம். ப்ளஸ் வந்து அவங்க எங்கேயாவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அப்படியே தேடிக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம். ஸோ இவங்க வந்து இங்கே வந்து ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, அதையும் வந்து பேசிகிட்டே போகிறாங்க. பழைய இடத்துல நடந்த பிரச்சனைகள், பிளாக் வாட்டர் அப்படிங்கிற இடத்துல இப்போ பெரிய ஹெய்ஸ்ட்டு பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். அங்கே வந்து இருக்க பணம், கொள்ளையடித்த பணம்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டே போகிறாங்க. அது வந்து ஒரு தனி ஸ்டோரி கைஸ். பிளாக் வாட்டரில் நடந்த சம்பவம் எல்லாமே. இப்போ வந்து ஆப்போசிட்டில் யாரோ வராங்க. யாருன்னு கேட்கவும் அது நம்ம ஆள் தான். இவன் மூஞ்சியும் பார்த்து வச்சுக்கோங்க. இவன் பேர் மைக்கா. இவனும் நம்ம கேங் மெம்பர் தான். இவன் வந்து சொல்கிறான், நான் வந்து ஒரு வீட்டை பார்த்தேன், அந்த இடத்துல வந்து சாப்பாடு இருக்கும்னு நான் நம்புகிறேன், நம்ம அங்கே போய் கேட்டு பார்ப்போம். நம்ம அங்கே இருக்கவங்க வந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஸ்னோவில் கூட. இப்போ அவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்து ஃபுட்டு இருக்கும், அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து அவனுக்கு தான் இடம் தெரியுங்கிறனால அவன் முன்னாடி போய் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் நம்மளை. மைக்கா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம டச்சும் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த லைட் ஸ்ப்ரெட்டு கூட பாருங்களேன், நல்லா தெரியுது. ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தர் கையில் இருக்க லேண்டனோட ஸ்ப்ரெட்டு, ப்ளஸ் வந்து அங்கே தூரத்தில் தெரிகிற வெளிச்சத்தோட ஸ்ப்ரெட்டு, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது பாருங்களேன். இந்த மரத்தில் இருக்க ஸ்னோவை கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சீரீஸ் மூவி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இதோட ஸ்டோரியும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அந்த கேம் அப்படிங்கிறத தாண்டி இந்த வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ வந்து 180 பிக்சல்லையே பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். கிளியர் பிக்சராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் வந்து கம்மியான ரெசல்யூஷனில் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஏதோ ஒரு போரிங் கேம் பார்க்குற மாதிரி இருக்கும். 180 பிக்சலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல நம்ம இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும். மைக்கா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இன்னும் எவ்வளோ தூரம்டா கூட்டிகிட்டு போவேன், இன்னும் வரல கைஸ். நம்ம அப்படியே அவங்க கூடவே போவோம். அந்த ஸ்னோஃபீல்டில் இது ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். பனி ஓநாய்கள் இருக்கும், அது வந்து பெரிய தொல்லை. அது எங்கேயாவது இருக்குதா அப்படின்ட்டு பார்த்து சூதானமாக தான் நம்ம போகணும். இன்னுமாடா வரல, கூட்டிகிட்டு போகிறான் போய்கிட்டே தான் இருக்கான். எங்கே தான் வச்சுருக்கான், வேகமாகவும் போக மாட்றாங்க ஐஸ். பாருங்களேன். ஒருவேளை அந்த பனியில் போகிறதுக்கு குதிரை கஷ்டப்படுதா? ஏன்னா குதிரை காலை பாருங்கள் எந்த அளவுக்கு புதஞ்சிருக்குன்னு. ஃபுல்லாக புதஞ்சிருக்கு. அந்த ட்ராக்கு பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இவ்வளோ தூரம் புதஞ்சி தான் இருக்குது. ஒரு வழியாக அவங்க அட்டி போட்டிருக்க இடத்த பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் நெருப்பு தெரியுது. அக்னி கொஞ்சோன்று கண்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்ப்போமே.
அதாவது இப்போ நம்ம வம்பு பண்ணலாம் போல். நம்ம வந்து ஒரு ஏழைப்பட்ட மக்கள் தான். நம்ம திருடி பிழைக்கிறது கொள்ளையடிக்கிறது தான் நம்மளோட தொழில் இதில். ஓகே, பட் எடுத்தோடனே நம்ம வம்பலாம் பண்ண போகிறதில்ல. எப்போவுமே டச்சு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவான். எங்கே போனாலுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஃபஸ்ட்டு வந்து காரியத்தை சாதிக்க பார்ப்பான். தந்திரமாக எதாவது பண்ணி காரியத்தை சாதிக்க பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம டச்சு பேச்சை கேட்குறோம். ஓகே, நம்ம ஆர்த்தர் வந்து மைண்டில் எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் கேங் லீடர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப மரியாதை வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். விசுவாசி, டச்சோட ராஜ விசுவாசி. அவன் சொல்கிறது எதுனாலுமே தட்டாமல் செய்வான். அதே மாதிரி கேங் மெம்பர்ஸ் மேலே ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சுருக்கவன் நம்ம ஹீரோ. அங்கே பாருங்க, போகலாமா? அவ்வளோதான், வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம் கைஸ். ரொம்ப எதுவும் வராமல் இருக்கணும். முதல்ல போய் பேசி பார்ப்போம். ஏதாவது சோறு கொடுங்கடா, எங்கள் கேங்கு பட்னியில் சாகுதுடா. ஏன்னா நல்லாவங்களா இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்தி எதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போய் நம்ம கேங்கில் கொடுத்துருவோம். இப்போ வந்து இவ்வளோ பேர் வந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்படிங்கிறனால டச் மட்டும் போயிருக்கான். மைக்கா வந்து அந்த சைடு இருக்கான், நம்ம இந்த சைடு ஒளிஞ்சிட்ருக்கோம். ஸோ கேங்காக போனால் வந்து அவங்க பயந்துருவாங்க வீட்டில் இருக்கவங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து மிரட்டி வாங்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். அப்படிங்கிறனால டச் மட்டும் போய் இது பண்ணுறான். டச்சோட ப்ரொடெக்ஷனுக்காக நாமளும் மைக்காவும் ஒளிஞ்சிருக்கோம். தான் கதை. ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். அவங்க ஒன்றும் பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் தெரில. நம்மளும் பேசி தான் பார்க்குறான். மைக்கா நான் ஒன்றுருக்கான். சூப்பரு. மைக்கா வந்து அங்கே டெட் பாடியை பார்த்துட்டான். அப்போ இவங்களும் திருட்டு தீவிரவாதி தான், இவங்க நல்லவங்கலாம் கிடையாது. அதனால் சண்டையை நம்மளே ஆரம்பிச்சிருவோமா? ஏன்னா சோறு கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். டச்சுக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்கானுங்க. போட்டுருவோம், போடு. வேறு அங்கே ஒருத்தர் இருக்கான். குதிரையெல்லாம் செதறுது. அவனுக்கு ரெட்டியில் இவங்க குதிரையெல்லாம் செதுறது. வேறு எங்கே இருக்கானுங்க? வரான் போட்டு. அவ்வளோதான். இங்கே வேறு இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. இங்கே பக்கமாக ஒருத்தர் இருக்கான். இவன் எங்கடா இருந்தான் அவ்வளோ நேரம்? அப்பாவி. அவனை போடலாம். எங்கே இருக்கான்? அனுப்பிச்சிட்டு இருக்கானே. ஜம்ப் பண்ணி தான் போய் பார்ப்போம். ஓ, இவன் தானா? நான் நம்ம ஆளுன்னே நினச்சிட்ருக்கேங்க. ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான் கைஸ். விடக்கூடாது. இது போய் எங்கேயாவது ஊரை கூட்டிகிட்டு வந்துட போகுது. அதனால் இதை முதல்ல முடிச்சு விடுவோம். எந்திரிடா முதல்ல. எந்திரிச்சுன்னு அப்படி ஸ்டைலாக சுடுங்க ஜி. அப்போ தான் கெத்தாக இருக்கும். ஆமா, உள்ளே போய் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். கூட்டாக சேர்ந்து கும்மால் அடிச்சுன்னுக்கிறீங்க. இதில் வந்து நிறைய பேரை கொன்று வந்து ஃப்ரண்ட்லேயே போட்டு வச்சுருக்கானுங்க. ஃப்ரண்ட்டில் போட்டு மூடி வச்சுருக்கானுங்க. இங்கே ஒரு வண்டி மாதிரி இருந்துச்சுல்ல, கட்ட வண்டி, அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருக்கானுங்க. இப்போ டச்சை நான் சொல்கிறானா, இங்கே இருக்கவங்கள ஓட்டாச்சு. இந்த வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் லவுட்ட முடியுமோ லவுட்டிரு, நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறான். நம்மளும் அங்கே இருக்கிறதெல்லாம் பொறுக்கிறோம். இப்போ லூட் அடிக்கிறதுக்கு தேடிட்டுருக்கோம். அதாவது இப்போ தான் ஃபுட்டு எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு வந்து லெஃப்ட் சைடு மினிமேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மினிமேப்புக்கு மேலே வந்து ஒரு ஹார்ட்டு காட்டும். அந்த ஹார்ட்டில் வந்து ஒரு பார் ஃபில் ஆகும். அதுதான் நம்மளோட ஹெல்த்து. அதே மாதிரி அந்த ஹார்ட்டு அந்த பார் குறைஞ்சிச்சின்னா நம்ம எதாவது சாப்பிட்டா ஃபில் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த ஹார்ட்டு ரெட் கலர் ஆச்சுன்னா நம்ம எதாவது ஃபுட்டு சாப்பிட்ணும். ட்ரிங்க் பண்ணிட்டு இல்லாமல் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன்னா ட்ரிங்க்கு குடித்தாலே நமக்கு வந்து ஹெல்த் ஏறும். பட் அது மட்டுமே மனுஷனுக்கு பத்தாது இல்லையா? அதனால் வந்து ஃபுட்டு சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. இப்போ நமக்கு ஹெல்த் கேர்லாம் இருக்குது. நமக்கு ஏதாவது சண்டை போடும்போது அடிபட்டாலோ கீழே விழும்போது அடிபட்டாலோ நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை ஏற்றிக்கலாம். ஓகே, வேறு என்னடா வச்சுருக்கீங்க? ஒரு கதவு விட்டுன்னு நினைக்கிறேன். ப்ளட் இருக்குது, அதை இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணும். நீ இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரம் கிளம்பும்.
ஃப்ரூட்லாம் இருக்குது கைஸ், கேண்டு ஃப்ரூட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். கேபினெட்டை சர்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன வச்சுருக்காங்க? பரவாயில்லையே வச்சுருக்காங்க. கேண்டு வெஜிடபிள் இருக்குது. அவ்வளோதான் எடுத்துட்டோம். இதில் வேறு ஏதாவது? ஓ, இது க்ளோஸ் தான் கட்டுதா? சரி. அடுத்து இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். வேறு என்ன இருக்குது? இது சால்டட் மீட்டா? உப்பு கறி மக்களே, உப்பு கறி எடுத்து வச்சுக்குவோம். ஏன் அந்த உப்பு கறியெல்லாம் அதெல்லாம் நம்ம இது பண்ணி சாப்பிட்லாம், குக் பண்ணி சாப்பிட்லாம். குக் பண்ணினா கேம்ப் ஃபயர் சின்னதாக ஒரு ஃபயர் போட்டு அதில் அப்படியே சுட்டு திங்கலாம். இங்கே ஏதாவது தேருமா? ரிவால்வர் கேட்ரேஜஸ். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைப்போம். புல்லட்லாம் வேணும் மக்களே, சண்டையெல்லாம் வரும் இதில். கேம் நேமே ரெட் டெட் ரெடம்ஷன். தமிழில் சுருக்கி சொன்னால் சிகப்பு சாவு. அதனால் இதில் சாவெல்லாம் நிறையா இருக்கும். சாவை விட கதை நல்லா த்ரில்லிங்காக போகும் கைஸ், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வந்து நம்ம டச் வந்து அங்கே ஒரு பாண்ட் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, அங்கே ஏதாவது தேர்தான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்புகிறான். அவங்க 2 பேரும் வந்து அங்கே குதிரையை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த பாண்டில் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், காலே ஃபுல்லாக புதஞ்சிருக்கு, கவனிச்சிங்களா? அங்கே பாருங்கள், நமக்கு வந்து அந்த முட்டி வரையுமே புதஞ்சி கிடக்கு. அதுக்குள்ளேயே அப்படியே நவுறோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போகிறோம். லைட்டு மட்டும் இருக்குது, ஒரு குதிரையும் இருக்குது. அப்பா, உளுந்தாண்டா தலைமையில ஏறாவன். வா, போட்டு பொழகிறேன். எத்தடா தலைமையில ஏடா உழுவுற? இவனும் அவங்க கேங்கு தான் போல. கொரில்லா போர் முறை. அப்படியே திடீர்னு மேலேருந்து குதித்து அட்டாக் பண்ணி என்னை சரிச்சிருவார் இவர். இப்போ வைக்கிறோம் பேர், இன்ட்ராகேட் பண்ணுவோம். விசாரணை நடத்திட்டு மேலே குதிக்கிற. போடு 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 போடு. கேட்ப முதல்ல கேள்வி கேட்டுக்குவோம். இவங்க ஓட்ரிஸ்கோல்னு ஒரு கேங்கு. இந்த கேங்கு நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்ரிஸ்கோலுங்கிறது வந்து நம்ம கேங்குக்கு எதிரான ஒரு கேங்கு. அதாவது யாருனால வந்து அந்த கேங் நமக்கு எதிரின்னா நம்ம டச்சுனால். ஏன் அவங்க அந்த கேங் வந்து நம்ம கேங்குக்கு எதிரியானாங்க அப்படிங்கிற கதை வந்து வரும். அது வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள், அவங்க எங்கே இருக்காங்க, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம ஆள் வாங்கிட்டு இருக்கான். இப்போ வந்து இதில் டிசிஷன் கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட வரும். டிசிஷன் மேக்கிங் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ பாருங்கள், இவனை விடுறதா இருந்தாலும் விடலாம், அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம், இல்லை கழுத்தை நெரிச்சு கொல்றதா இருந்தாலும் கொள்ளலாம். இவங்க திருட்டு தீவிரவாதிங்கிறனால என் தலை மேலே குதிச்சிட்டான், இல்லைனா கூட நான் விட்ருவேன். எருமாடு மாரி வந்து மேலே விழுகுது நாய், அதனால் கழுத்தை நெரிச்சு போட்டேன். ஸோ அவனோட கன்று இருக்குது, கன்று எடுத்துக்கோங்க கைஸ். கன்று எடுத்துக்கோங்க. அவனோட கன்று இல்லை, இது நம்ம கன்று. இந்த ஹேட்டு கன்று மேக்ஸிமம் நமக்கு உள்ளாது, இந்த தடவை தான் உழுது. ஆனால் ஹேட் வந்து நார்மலாக அந்த ஃபிஸ்ட் ஃபைட் போடும்போது ஹேட்லாம் கீழே விழுந்துடும், கையெல்லாம் வந்து ரத்தமாகிடும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு வைங்களேன், சிமுலேட்டர் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்த குதிரையை வந்து நம்ம கூட்டிகிட்டு போகணும், அதனால் டேம் பண்ணிருக்கேன் நம்மால். அதாவது ஃபஸ்ட்டு அந்த குதிரையை வந்து அமைதிப்படுத்தணும். அமைதி அப்படின்னு அமைதிப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போய் அவனை அப்படியே தடவி கொடுத்து கூப்பிட்டு வந்துட வேண்டியது தான். நானும் அமைதியாடுறாங்கிறேன், கொய்யான்ட்டே இருக்கான் அவன். அப்படியே பக்கம் போவோமா? இதில் வேறு ஒரு பிரச்சனை காய்ஸ், எட்டி வச்சுருவானுங்க, இல்லை மேலே ஏறும்போது கீழே தள்ளி விட்ருவானுங்க நம்மளை. அதனால் அப்படி பிடிச்சி அப்படி தடவி கொடுத்து பேட்டர்னு காட்டுவாங்க. அத்தை அப்படி தட்டி கொடுக்குறது, தடவி கொடுக்குறது, செல்லம் கொஞ்சறது, அது எல்லாமே பேட் அப்படின்னு ஒரு இதில் பேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா இருக்க குதிரை. சேடில் பேக்லாம் போட்டே இருக்கியா? சேடில் பேக்லாம் நம்ம தனியாக வாங்க வேணாம், போய்
போட்டே வச்சுருக்காங்க, ரெடியாக இருக்குது. கூரைங்க கட்டிடுவோம், அதான் கட்ட சொல்கிறாங்க, கட்டிடுவோம். ஓகே. ஐயோ, உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது, என்ன நடக்குதுன்னு தெரிலையே. மைக்கா ஏதோ கத்திட்டு கிடக்கான். உள்ளே போய் பார்ப்போங்க என்ன தான் நடக்குது. அட உள்ளே ஒரு பொம்பளை இருந்திருக்காங்க. ஐயோ, விட்டு எரியறா, கையில் கிடக்கிறதெல்லாம் விட்டு எறியறா. வேறுங்க அந்த மைக்கா நாய் அந்த பொம்பளையை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். வேறு கத்தி வேற வச்சுருக்கா, விட்டு கிண்டிடுவா போல. இருந்தாலும் அவன் பாருங்க நக்கல் பண்ணிருக்கான். டச்சு கொஞ்சம் தடுத்து விட்டான். ஏன்னா வந்து அவள் பயந்துருக்கா, அதனால தான் வந்து இப்படி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஆள் நல்லா இருக்கா மக்களே. அதாவது நல்லா இருக்கா மீன்ஸ் ஒயிட்டா கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கா அப்படின்றத சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு விடோ ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி உள்ள ஒரு கேங் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பொண்ணோட புருஷனை போட்டு தள்ளிட்டு அப்புறம் தான் வந்து உள்ளே பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. வெளியே டெட் பாடி கிடச்சிருக்கீங்களா, அது வந்து இவளோட புருஷன் தான். இப்போ பேர் வந்து சேடி ஆட்லர். ஓகேவா, ஆட்லருங்கிறது புருஷன், சேடிங்கிறது அவள் பேர். ஓகேவா, சேடிங்கிறதும் வந்து இந்த கேமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டரு. நம்மளுக்கு நிறையா இடத்துல வந்து போவாள் பாருங்கள், சேடி ஆட்லர் அவள் பேர். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா வீடே பற்றிக்கிச்சு இந்த மைக்காவும் இந்த பொண்ணும் பண்ண அலப்புறையில். அதனால் இங்கே சேஃப் கிடையாது, வாங்க நான் உங்களை சேஃபாக பத்திரமா எங்கள் கேங்கோட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மண்டையை கழுவி டச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ வந்து நம்ம கேங்குக்கிட்ட அப்படியே ரீச் ஆகிறோம். நம்ம கேங்கும் வந்து நல்லா அலர்ட்டாக இருக்குது. கேங்கு தான் அங்கே பாருங்க, லெனின்னு ஒருத்தன் வந்து யாரோ வராங்க அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இல்லை அது நம்ம தலைவர் தான், டச்சு தான் வந்திருக்காரு அப்படின்ற சுதாரிச்சுட்டு கண்ணை கீழே இறக்கிட்டான். ஓகே, இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து இன்ட்ரோ கொடுக்கணும். இங்கே இருக்க கேங் மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்படி ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், அந்த பைத்தியக்கார பயலுக்கு வந்து இந்த பொண்ணோட புருஷனை கொண்டு விட்டாங்க, அதனால் நம்ம இந்த பொண்ணை வந்து இதுக்கு மேலே நம்ம கேங்கில் வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து சாப்பிட ஏதாவது கொடுங்க, அதே மாதிரி கொஞ்சம் கதகதப்பாக வச்சுக்கோங்க உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே அனுப்பி விட்றான். ஓகே, இப்போ வெளியே போன ஆளுங்களில் வந்து மைக்கா வந்துட்டான், அப்புறம் லெனி இங்கே இருக்கான், சான் இங்கே இருக்கான்னு தெரில. அவ்வளோதான். இன்னும் வந்து நமக்கு வராத ஆள் வந்து ஜான் அப்படிங்கிற ஒருத்தன், நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட மச்சின்னு கூட வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டு, ரொம்ப தோஸ்து. அவன் மட்டும் இன்னும் வரல, வெளியே வந்து ஸ்கவுட்டிங்க்கு போயிருக்கான். அதாவது ஏதாவது தேருமா அப்படின்ட்டு சுற்றி எங்கேயாவது ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்க போயிருக்கான். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி விளாண்டு வச்சுருக்கேன், அதனால் ஆட்டோ சேவ் வந்து இதில் ஓவர் ரைட் பண்ணிட்டான்னு கேட்குது. நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த நாள், அடுத்த நாளில் வந்து உள்ள வரும். ஓகே, ஆபிகேல் வந்து அதாவது இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டி ஆபிகேல் அப்படிங்கிறது. இந்த பொண்ணோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டு பேர் ஜான் மாஸ்டன், ஜான்னு மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டி பேர் வந்து ஆபிகேல். ஓகே, அந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்க இந்த பொண்ணு. அதாவது ஜானுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுவான் அப்படின்னா 2 நாளாக வரல, யாருமே அதை கண்டுக்க மாட்டீங்க, அவனை போய் தேடிட்டு வாங்க ப்ளீஸ், நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆபிகேல் சொல்கிறான். ஸோ வந்து ஜேவியர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கான், அவனும் நம்ம ஆளும் வந்து கிளம்பி போவாங்க அவனை தேடுறதுக்கு. ஸோ அவன் எங்கே தான் இருக்கான்
இன்னும் ஆளை காணுமே அப்படின்ற டவுட்டில் வெளியே கிளம்பி போகிறாங்க. இல்லை அப்படின்னா வந்து அவனுக்கு எதாவது பிரச்சனையாக இருந்தால் எப்படி தெரியும்? பாருங்கள், முன்னாடியே அட்வான்ஸாக தேங்க்யூன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறா. நம்ம மச்சி நம்ம தானே காப்பாற்றணும். ரோல் ஆகுது மக்கள் எனக்கு. ஓகே, குதிரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த பனிமூட்டத்தில் நான் எங்கடா போய் அவனை தேடுவாங்க? வேறு எப்படி இருக்குது? இவங்களே இடத்துக்கு புதுசு, இதில் வந்து அவனை தேடி வேறு போகிறாங்க. இதில் நம்ம போகிறதெல்லாம் பாதையாச்சு, பாதையை எப்படி கண்டுபிடிப்பாங்க? போகிறதெல்லாம் பாதை தான். சேவியர் இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்க ஆள் போல். அவன் வந்து அந்த ட்ராக்கெல்லாம் பார்த்து இந்த சைடு ஏதோ போயிருக்கு. இந்த பியர் கிரில்ஸ் மாதிரி, பியர் கிரில்ஸ் தானே பேர் வேறு எனக்கு சரியாக ஞாபகம் வரல. காட்டுக்குள்ளே ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானே, 35 வருடமாக நான் இராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறேன்னு. எதை எடுத்தாலும் இதில் புரதம் இருக்குது, கால்சியம் இருக்குன்னு இருப்பானே. அந்த மாதிரி அவன் சேவியர் அப்படியே பார்த்து போகிறான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து புதுசாக ஏதோ வந்து ஸ்மோக் இருக்குது, நம்மளும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கைஸ். என்ன இது? இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அதை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது அணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி நம்மளும் போகிறோம். நானும் டிடெக்டிவ் தான் மக்களே. இங்கே வேறு ஸோ வந்து இப்போ நம்ம சேவியரை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறோம். இந்த ட்ராக் அப்படியே பார்த்து கூட்டின்னு போவோம் நம்மளை. இன்னையா காடு மலை மேடாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அப்படின்ட்டு நம்ம கேட்போம். அம்மாள் சொல்லுவான், அண்ணனவா சும்மா நங்கு நடந்து வா அப்படின்னு. பட் இதெல்லாம் நடந்து வர வேணாம், குதிரை ஓட்டிக்கலாம். நடக்கிறதா இருந்தால் சுண்ணாம்பாயிருவோம். ஏன்னா அதில் நடக்கும்போது, பனியெல்லாம் நடக்கும்போது ஸ்டாமினா ரொம்ப காலியாகும். ஸ்டாமினா பார் பாருங்க, நமக்கு வந்து இப்போ காட்டுவாங்க. இந்த ஸ்டோரி மூவ் ஆகும்போது ஸ்டாமினா வந்து காலியாகும். நம்ம இறங்கி நடக்கும்போது, குதிரையில் நடக்கும்போது வரையும் குதிரையோட ஸ்டாமினா தான் காலியாகும், ரீஸ்டோர் ஆகிடும். நம்மளோட ஸ்டாமினா காலியானால் லைட்டாக தான் ரீஸ்டோர் ஆகும். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ வந்து நல்லா ரீஸ்டோர் ஆகிடும். இல்லை வந்து இமீடியட்டாக வந்து நம்மளோட ஸ்டாமினா ரீஸ்டோர் பண்ணி நம்ம எதாவது சாப்பிடணும். ஹெல்த்துக்கு சொன்ன அதே கதை தான். ஏதாவது சாப்பிட்லாம், குடிக்கலாம், அந்த மாதிரி. இதில் டானிக்கு, சரகு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஃபுட்டு அதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குன்னா, குடிச்சிட்டு போதையெல்லாம் ஆவானுங்க. சினிமேட்டிக் வியூ கைஸ், இதுதான் பாருங்கள், அதான் சொல்லி கொடுக்குறாங்க. சினிமேட்டிக் வியூவில் போகும்போது எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. யாராவது இந்த கேம் ஆட போகிறீங்க அப்படின்னா இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே பார்த்து ஆடுங்க. ஏதோ ஒன்று அழுத்த சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அழுத்தி ஆடுறாங்க. ஸோ வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ காட்டுற கீயை மட்டும் அழுத்திட்டு ஏதாவது ஒரு மிஷன்லேயோ இல்லை ஓனாக ஏதாவது பண்ணும்போதோ, ஓப்பன் வேர்ல்டில் ஓனாக ஏதாவது பண்ணும்போதோ அவங்களுக்கு எப்போ எதை எடுக்கணும், எங்கேருந்து எதை எடுக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த டுட்டோரியல் மேலே காட்டும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் படித்து பார்த்துட்டு ஆடுங்க. ஏன்னா மஸ்ட்டு ட்ரை, யாருக்கெல்லாம் பிஎஸ்பிசிலாம் இருக்கோ எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேமு, உங்களுக்கு போரே அடிக்காது. அந்தளவுக்கு ஸ்டோரி அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிட்டுருப்பானுங்க. பாருங்கள், அந்த சைடில் இருக்க பாறையெல்லாம் பாருங்கள் எப்படி காட்டுறானுங்க. அந்த ஈரப்பதம் அதில் இருக்குது. மேலே போகணும், இன்னும் மேலேயாடா, மேலேன்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானே தவிர இங்கே ஏதோ காக்காலாம் பறக்குது. காக்காவா கழுக கைசுது. ஆத்தாடி ஆத்தா, அங்கே ஒரு குதிரை செத்து கிடக்கு மக்களே, விட்றான். அங்கே பாருங்க, ஜான் கூப்பிட்றான், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்றான். இது வந்து ஜானோட குதிரை மக்களே, அதனால தான் குதிரையை பார்த்ததும் இங்கே ஷூட் பண்ணான். அதாவது ஆள் இருக்கதை வந்து தெரியப்படுத்துறதுக்காக. இந்த சவுண்டை கேட்டு வந்து ஜான் வந்து குரல் கொடுப்பான்னு அதுக்கேற்ற மாதிரியே குரல் கொடுத்துட்டான்.
நம்ம வந்து இப்போ ஜான் கிட்ட போவோம். ஆனால் சத்தம் மட்டும்தான் கேட்குது கைஸ், எங்கே இருக்கான்னு தான் தெரில. இங்கே குதிரையை நிறுத்திட்டு இங்கே ஏதாவது பக்கமாக தான் இருப்பான். அதனால் நம்ம கொஞ்சம் நடந்து போய் பார்ப்போம். கத்திக்கிட்டே கிடக்கான் பாவம். ஹெல்ப் பண்ணுங்கடா மச்சி, எங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. யார் வந்திருக்கான்னு தெரில, இருந்தாலுமே கூப்பிட்டுனே இருக்கான். காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஏதோ பிரச்சனை இல்லை இருக்கான் போல் கைஸ். ஏன்னா இன்னும் நம்ம பக்கத்தில் வரல, குதிரை வேறு செத்துருக்கு அப்படின்னா ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அவனுக்கு. ஓகே, இப்போ கன்று மாற்றி எடுக்க சொல்கிறாங்க. எனக்கு ரிவால்வர் தான் பிடிக்கும், எனக்கு ஷார்ட் கன் எடுக்க சொல்கிறானுங்க. சரி, நம்ம அதையே எடுத்துகிட்டு போவோம். அவங்க சொல்கிறத இப்போதைக்கு எடுத்தால் தான் வந்து ஸ்டோரி மூவ் ஆகும். ஷார்ட் கன் எடுத்துக்குவோமா? சின்ன ஷார்ட் கன், அந்த குட்டியாக ஹேண்ட் ஹெல்டாக இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த ஆஃப்னுவாங்க பப்ஜி இந்த இதில் கேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கன்று எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு சேஃப்டிக்காக. க்ளோஸ் கால்க்கெலாம் அது நல்லாயிருக்கும். ரிவால்வரும் நல்ல டேமேஜ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பர்சன் வியூ. இந்த கேமை தேர்ட் பர்சன் வியூவோட ஃபஸ்ட்டு பர்சன் வியூவில் ஆட்டி பாருங்களேன், சும்மா தரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த இறக்கத்தை காட்டுற பாருங்க, எப்படி இருக்குது பாருங்கள். காலே அவனுக்கு புதஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு ஸ்லோப்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே பேச்சு கொடுத்துட்டே போகிறோம். இங்கே பாருங்க, சருகி விழுந்தோன்னா சொர்க்கத்தில் தான் போய் எந்திரிப்போம் போல், அந்தளவுக்கு இறக்கமாக இருக்குது. இங்கே பாருங்க, அந்த ஓரத்தில் நடக்கிறாங்க மக்களே. என்ன தைரியத்தில் நடக்கிறானுங்க? உண்மையாலுமே அது பாறைன்னு நினச்சி நடக்கிறானுங்களா, இல்லை பனிக்கட்டியாக இருந்துச்சு உடஞ்சி கிடஞ்சி விழுந்தானுங்கன்னு என்ன ஒன்று. பார்த்து வாடா, அங்கே வர்ற பள்ளமாக இருக்குது அப்படிங்கிறான். பார்த்து வரேன், நீ பார்த்து போடா. அங்கே போய் க்ரௌச் பண்ணி வா, குனிஞ்சு வாடா, முட்டிக்க போகிற அப்படிங்கிறான். குனிஞ்சிருவோம். குனிஞ்சு உள்ளே போகலாம். அவ்வளோதான், போ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்சன்லேருந்து இப்போ தேர்ட் பர்சனுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃபைன், அவனை ஃபாலோ பண்ணி போகணும். அவனாங்க வழிகாட்டுறான். நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும் எப்போவுமே. வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லைனா வீணாக போயிடும் மக்களே. இப்போ வந்து ஓரத்தில் ஏறுறதுக்கெலாம் சொல்லி கொடுக்குறானுங்க. சரி ஏறுவோம். நம்மளால் குளிருது பார்த்தீங்களா, அப்படியே நடுங்கண்ணா, அப்படி கையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு ஏறு. உண்மையாக எப்படி ஏறுவோமோ அதே மாதிரி ஏறுறான் பாருங்க. பிடிச்சி முட்டு கொடுத்து அதை அங்கே வரும் பேலன்ஸ் பண்ணி அப்படி ஏறு. ஃபைன் ஃபைன் ஃபைன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கு ஏறி அட்ரா. இதெல்லாம் நல்லா நொந்துருவாங்க இந்த மாதிரிலாம் ஏற விட்டாங்கன்னா. ஃபஸ்ட்டு 2 ஏறினது கூட அப்படி இப்படி காலை போட்டு ஏறிடலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பாருங்க, நடந்ததில் வந்து ஸ்டாமினா பார் வந்து கம்மியாக இருக்குது, ரெட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை தாக்கு பிடிக்கணும்னா நம்ம எதாவது குடிக்கணும், ஸ்டாமினா கம்மியாகிடுச்சுன்னா. அடிச்சா பாருங்கள், ஓப்பன் பண்ணி டபக்குன்னு அடிச்சுட்டு வச்சு நீ போட்டுக்கோ அப்படின்னு நமக்கு கொடுக்குறோம். தேங்க்ஸ் மாமி அப்படின்ட்டு நம்மளும் அடிச்சுட்டு தூக்கி போட்டு அதே காலி ஆயிடுச்சு போல். அதுக்குள்ளே தூக்கி போட்டு இப்போ பாருங்கள், அந்த ஸ்டாமினா பார் வந்து மறுபடி ஒயிட் ஆகிருக்கும். இப்போ வந்து டே மச்சி எங்கடா இருக்க அப்படின்னு கூப்பிட்டே போகிறானுங்க. இங்கே அந்த பக்கம் எங்கேயோ கிடக்காங்க ஐஸ். அதோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு போகிறான். விவேக் சொல்லுவானே, இருட்டு கடையில் அல்வா போட ஆரம்பிச்சிட்டாங்க, வாசம் வருதுன்னு. நம்ம ஆள் இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு டிடெக்டிவ் மாதிரி போய் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே கிடக்காங்க ஐஸ் பாருங்க. அடடா, மூஞ்சி மோரையெல்லாம் ஏதோ புறாண்டி வச்சிருக்கே. சே, ஆர்த்தர் தான் கீழே இறங்குறான் மக்களே. உன்னை பார்த்தா இப்போ நீ வந்து சரியா இல்லை, அதனால் நானே உன்னை தூக்குறேன் அப்படின்ட்டு தூக்குறான். தூக்கி மேலே ஏற்றிட்டு நம்மளாலும் மேலே ஏற போகிறோம். செத்துக்கிட்டு போயிடாதடா, நம்ம போயிடலான்டா, இருக்கேன்டா மச்சி உனக்கு அப்படின்ட்டு தூக்கி தோலில் போட்டு போகிறான். அப்படியே நடராஜா சர்வீஸில் போகிறோம், குதிரை வரையும் அப்படியே போவோம். அதுவா
ஜானும் நம்ம கேமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டரு, மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா பொறாண்டி வச்சுருக்க ஐஸ், ஆனால் நடக்க கூட முடியல, உடம்பெல்லாம் வந்து காயமாக இருக்குது, ஒரே ரத்த கலரியாக இருக்கான், ரொம்ப மோசமாக இருக்கான் பார்க்க. போகிற வரையும் தாக்கு பிடிப்பானே தெரில எனக்கு, அப்படியே திணறிட்டு இருக்கான். ஆரம்பிச்சிருச்சு கைஸ் வேணே. அதனாடா எங்கடா இன்னும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கே, எவனும் வந்து 7:30 கூட்டலையேன்னு. பனி ஓனாய் ஸ்னோ உல்ஃப் வந்துச்சு. என் மச்சான் கொஞ்சம் நீ பூடி அவங்கள பொழகிறேன் அப்படின்ட்டு நம்ம அப்படியே கன்னை எடுக்கிறோம். அஜிச்சோ, குதிரையிலேருந்து கண்ணா மறந்துட்டேனே. சரி, இதை வச்சு பக்கமாக வந்தால் தான் அடிக்க முடியும். சரி அடிப்போம், லாங்கெல்லாம் அடிக்க முடியாது. நான் ரிவால்வர் எடுத்தனா கூட கொஞ்சம் லாங் வந்து ஒர்க் ஆகும். வந்துட்டானுங்க கொஞ்சம் பக்கமா. இவ்வளோ தூரத்துக்கே அது சாவலை, இன்னும் பக்கத்தில் வந்தால் தான் அடிக்க முடியும். ஐயோ பக்கம், அவங்க பக்கம் வர போகிறாங்களே. கடிச்சு விட்டான் பைத்தியரமே. இவனும் பிடிச்சி கடிக்கிறான். போடு. அவ்வளோதான். வாடா போயிடலான்டாடே. இதெல்லாம் இடமே சரியில்லை. அங்கே பாரு எப்படி ரத்தத்தை பார். போயிடலாம். முதல்ல போய் கன்னை மாற்று. இந்த கன்னை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போதாவது இந்த கன் யூஸ் ஆகும். சாரிப்பா சார், என் குதிரைன்னு நினச்சி ஏற போயிட்டேன். ஏற்றிட்டான், நம்மளால் குதிரையில் ஏற்றிட்டான். கன்னை மாற்றுவோம். இப்போ தான் அவங்க அந்த ரிவால்வர் தான் மாசு, கட்டியாக இருக்கும், ஆனால் டேமேஜ் செமையாக கொடுக்கும். இதில் அந்த கன் மெக்கானிசமே சூப்பராக இருக்கும். அந்த பழைய கன்ஸு, அந்த சுடும்போது வர சவுண்டு, அந்த ரீலோட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து மாசாக இருக்குங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, கேம் மூவ் ஆக பாருங்களேன். அப்படியே அந்த கன் யூஸ் பண்ணுறது, அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் காட்டுவாங்க. ஒருத்தனை அப்படி ஷூட் பண்ணி அந்த ஸ்லோமாக காட்டுவாங்க பாருங்க, அவன் மேலே அப்படியே பட்டு தெரிச்சு அவன் உழுவுறது, அதெல்லாம் மாசாக இருக்கும் பார்க்கும்போதே. நம்மளும் அப்படியே அந்த ஹேட்டை போட்டுக்கிட்டு கவ்பாய் மாதிரி சூப்பராக இருக்கும். ஐயோ, இந்த ஓனாயிங்க இன்னும் ஓயலை கைஸ். அங்கே பாருங்க, வந்துட்டானுங்க சொல்கிறான். அப்பா 1 2, இன்னும் 2 வருது. லெஃப்டில் 1 ரைட்டில் 1. அப்படியே நவுறா, எப்படா நைம் பண்ணுவேன், நவுறா விட்டுக்கிட்டு தொலை போகிறான். இன்னும் ஒருத்தர் இருக்கான் பக்கத்தில் வந்துட்டான். போட்டுடுறா போ. ஐயோ படலையே. அப்பா பட்டுருச்சு. அப்பா நான் விட்டு மேய்ஞ்சிருப்பானுங்க. ஆல்ரெடி அவனுக்கு பூரா விட்டு தான் அதுங்க வச்சுருக்கு. இதுங்க தான் பூரா விட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இதுங்க பார்த்த வேலை தான். ஏன்னா மனுஷன் சண்டை போட்டான்னு கீரியா சண்டை போடுவான். இதுங்கள்ட்ட தான் இவன் வந்து நல்லா வாங்கி கட்டியிருக்கான். அவன் குதிரையும் அதுக்கு தான் முடிச்சு விட்ருக்குது. என் சைடு போய் பார்த்துருக்கான் போல், இங்கே ஏதாவது இருக்குதா இல்லை அந்த பக்கம் போக முடியுமான்னு எதுவும் பார்த்துருப்பான் போல். இதுங்க வேலையை கட்டி விட்ருக்குது ஸ்னோ உல்ஃப்ஸு. இந்த ஏரியாவில் இருக்க வரையும் இவனுங்க கண்ணில் நம்ம சிக்காமல் இருக்கணும். ஏன்னா பக்கத்தில் விட்டோன்னா விட்டு மேய்ஞ்சிடுவானுங்க. எப்படி கையை விட்டு போகிறான்னு பார்த்தீங்களா, எனக்கு மாதிரி விட்டு பொறாண்டி விட்ருவான். அடுத்த ஜானா மாதிரி இருப்பேன் நான். அடுத்து எண்ணெயும் இன்னொரு குதிரையில் வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. ஐயோ, ஒரே சிரிப்பாக போயிருக்கோம். அந்த இடத்துல காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம கேங்குக்கு பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே தானே, வந்துட்டோம். யாராவது வாங்கடா, ஜான் ரொம்ப முடியாமல் இருக்கான்டா, அவனை காப்பாற்றி கூப்பிட்டு போங்கடா. வாங்கடாண்ணே, ஒரு போயே வர மாட்டேறான். வாங்கடா வெளியே, என்ன பண்ணுறீங்க உள்ள? அதானுங்களா இல்லையா? அப்பா பொண்டாட்டி வந்தா பாரு, ஃபஸ்ட்டு தூங்க அந்த செல்லத்தை தூக்கின்னு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாள். அவனை கதப்பா உள்ளே வைங்க, பணியில் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. தேங்க்யூ ஆர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரே குஜாலாக இருக்குது. ஆமாம் பாருங்க, தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லைவ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரி எப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டோரியில் நமக்கு ஷெல்டர் கிடச்சிருக்கு, கொஞ்சம் ஃபுட்டு கிடச்சிருக்கு. அது நமக்கு
கேங் மெம்பர்ஸுக்கு ஃபுட்டு நம்ம இன்னும் எடுக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றியிருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மகளே. ஏன்னா வந்து இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகுது, உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டோரி குட்டி குட்டியாக போட்டால் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். டெய்லி அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே போகலாம். அதனால் நான் குட்டி குட்டியாகவே போடுறேன். நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேயில் நம்ம அப்படியே ஒவ்வொரு மிஷனாக பண்ணிகிட்டே போகலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.